இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் எங்கு உண்டோ சொல்வாய். இந்த பாடலை ஒவ்வொரு பதிவுலையும் நான் ஆரம்பிக்கிறப்போ சொல்லுவேன். அன்புக்கு திருமூலர் முதல் கொண்டு அத்தனை பெரியவங்களும் அன்பே சிவம் அப்படின்றத அவர் பல பாடல்களில் பல அழுத்தமான கருத்துக்களில் சொல்லி காமிக்கிறார் திருமூலர். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அன்பை வலியுறுத்துகிறாங்க. அதே மாதிரி ரெட்டியப்பட்டி சுவாமிகள் நிறைய இடத்துல அன்பை வலியுறுத்துவார். அதில் ஒரு பாடல் வரி தான் அது. அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் அப்படின்னு சொல்கிறார். அன்புன்னு ஒன்று உள்ளத்தில் உட்கார்ந்துட்டா துன்பம் துயரம் எல்லாமே நம்மளை விட்டு விலகிடும் அப்படின்னு சொல்வார். அது மாதிரி வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்கிறார் பாருங்கள். எல்லாரும் அந்த ஒரே கருத்தை தான் திரும்ப திரும்ப அவங்களுடைய நடையில் சொல்கிறாங்க. அப்போ அது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு பாருங்கள். ரொம்ப சின்ன விஷயந்தான், ஆனால் கடைப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். இனியவை கூறல் அப்படின்னு ஒரு அதிகாரமே சொல்கிறாரு. அதில் இன்சொலால் ஈரம் அடகி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். நீ தான தர்மம் கூட செய்ய வேணாம்ப்பா, அதை விட பெரிய விஷயம், ரொம்ப உயர்ந்த விஷயம் நீ இன்சொல் பேசுறது, அதுதான் நல்லது அப்படின்றார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். இந்த இன்சொல் தான் அறமே அப்படின்றார். அது மாதிரி எல்லாம் பணிவுடையன் இன்சொல்லனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. அந்த இன்சொல் பேசுறதா உனக்கு அணிகலனே. நிறைய நகை போட்டால் என்ன ஒரு செல்வாக்கு, என்ன ஒரு அழகு தெரியுமோ, அந்த அழகும் செல்வாக்கும் இன்சொல் பேசுகிறவங்க கிட்ட இருக்கும். ஏன்னா அவங்க இன்சொல் பேசுறதுனால அவங்கள மற்றவங்க விரும்பி பேசுவாங்க. எல்லாம் நாம் எதை கொடுக்குறோமோ அது திரும்ப கிடைக்கும். நம்ம போடுற வித்து தான் முளைக்கும், நாம் போட்ட பந்து நம்ம கைக்கு வரும் இல்லையா? அதே போல் மனுஷல் பேசினா திரும்ப கிடைக்கிறது அதுவாக தான் இருக்கும். அதனால் பல கோபங்கள், பிரச்சனைகள், எல்லாமே பாபங்கள் வரைக்கும் வன் சொல்லால் விளையுது. பிறவி முதல் கொண்டு அந்த வன் சொல்லால் பிறவி முதல் கொண்டு வந்து சேரும். பாவம் செய்கிறோம், நல்வினை தீவினை வந்து சேரும். அந்த தீவினை காரணமாக பிறவி வரும். அது அவ்வளவு நீளமாக போகக்கூடியது அந்த கோபத்தால் வரக்கூடிய வன் சொல். கோபம் உள்ளே இருக்கிறதுல தன்னை மீறி இன்னொரு மூல மலம், ஆரம்பத்தில் நம்மோட இருந்த மலம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் அந்த மல வாசனையை நம்ம விடலேன்றது தெளிவாயிடும். அதனால் என்ன சொல்கிறாங்க, இனியவை பேசு அப்படின்னு எல்லா பெரியவங்களும் சொல்கிறாங்க. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். இந்த அதிகாரம் முழுசும் வள்ளுவ பெருந்தகை அந்த இன்சொல் 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 தான் சொல்கிறார். அதுதான் அறம் அப்படின்னு சொல்கிறார். இதே கருத்துப்பட நிறைய மகான்கள், மகான்கள்னால் எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க கட்டாயமாக. நன்னெறி அப்படின்னு ஒரு நூலில் துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் அவர் பாடியிருக்காரு. அந்த பாட்டு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லி இருக்கோம், இருந்தாலும் திரும்ப சொல்லணும். நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லலாம். இன்சொலால் அன்றி இரு நீர் வியன் உலகம் வன் சொலால் என்றும் மகிழாதே. இந்த பாடலினுடைய மெயின் வார்த்தை இன்சொலால் அன்றி இருநீர் வியன் உலகம் வன் சொலால் என்றும் மகிழாதே. அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அடுத்தது சொல்கிறாரு, பொன் செய் அதிர்வளையாய் அது விழி பொங்காது அழல் கதிரால். கடல் இருக்கே, நல்ல உச்சி வெயில்ல கடல் என்னைக்காவது அந்த சூடான கதிர்களை, சூரிய கதிர்களை பார்த்து
கடல் பொங்குமா என்ன? சந்தோஷமாக அலைய வேகமாக அடிக்குமா என்ன? இல்லை, பொங்காது அழல் கதிரால். அது எப்போ பொங்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். பௌர்ணமி நிலவில் கடலை வேடிக்கை பார்க்கறதுக்குன்னே போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்? அந்த அலைகள் நல்ல உயரமாக அடிக்கும், ஆனந்தமாக வீசும். அலை தூக்கலாக உயரமாக, அதிக அடி உயரம் அலை வீசும். அதுக்கு என்ன காரணம்? அந்த தன்னின் குளிர் நிலவோட கதிர்வீச்சு அந்த கடலுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நல்ல உயரமாக அலைகள் அடிக்கும். அதை சொல்கிறார் பாருங்க. அந்த சூரியனுடைய கதிர்களால் கட்டாயமாக பொங்காது. பொங்காது அழல் கதிரால். எதால் பொங்கும்? தன் என் கதிர் வரவால் பொங்கும் கடல் அப்படின்னு சொல்கிறார். துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் நன்னெறி அப்படின்ற நூலில் இந்த பாடலை சொல்கிறார். அறநெறிச்சாரம் அப்படின்னு ஒரு நூல், அது முனைப்பாடியார் எழுதினது. இந்த பாடலையும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம். இன்சொல் விளை நிலமாய் ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் இனுமோர் பைங்கூழ் சிறுகாலை செய். விவசாயம் செய்யறதுக்கு ஒரு பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. சில வித்துக்கள் முளைக்கிறதுக்கு அந்த பருவ காலம் இருக்கிறப்போ நல்லா முளைச்சி வரும். நல்ல கோடையில் போடுற வித்தோ, நல்லா அட்டை மழை பெய்கிற சமயத்தில் போடுற வித்தோ பாவம் ரொம்ப திணறும் வெளியில் வர்றதுக்கு. ஆனால் அதுக்குரிய அந்த பருவ காலத்தில் பதமாக இருக்கும், மண் ஈரமாக இருக்கும், மென்மையான ஈரப்பதம் இருக்கும், அந்த சூரிய வெயில் கிடைக்கும். எல்லாம் அந்த ஒரு வித்து முளைக்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் தேவையான அந்த பருவ காலம் இருக்கிறப்போ அது சரியாக நல்ல முறையில் வேகமாக வளர்ந்து வரும். அந்த விதை ஊறி இருக்கணும், வெடிச்சிட்டு விதை இலைகள் மேல் நோக்கி வந்து வேர் கீழே இறங்கி அது தாவரம் நல்லா வளர ஆரம்பிக்கும். அப்போது அந்த வித்து முளைக்கிறதுல அவ்வளோ விஷயம் இருக்குது. பாரதியார் கூட சொல்லுவார், நீ எதுக்கும் பதட்டப்படாத, மெல்ல செய்து பயனடையணும். ஒரு காரியத்தை செம்மையாக செய்து பயனடையணும். அதுக்கு உதாரணம் சொல்லுவார். வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடையணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த வித்து முளைக்கிறதுக்கு அத்தனையும் சாதகமாக இருக்கிறப்போ அந்த வித்து நல்லா முளைக்கும். அதை இவர் சொல்கிறாரு, முனைப்பாடியார் சொல்கிறாரு, சொல்ல விளைநிலமாக வச்சுக்கோ. நம்ம அதாவது ஒரு சின்ன பசங்க எதை கற்றுக்கணும் தன்னோட வாழ்க்கையில்? பெரியவங்கள பார்த்து சின்ன குழந்தைங்க சொல்லி கொடுக்கறத அதுங்க ஒழுங்காக கற்றுக்காது. ஆனால் பெரியவங்க எதை செய்கிறாங்களோ அதை பெரும்பாலும் எல்லா குழந்தைங்களும் கற்றுக்குவாங்க. எதை கற்றுக்கணும் அப்படின்னா, இன்சொல் விளைநிலமாக நினச்சிக்கோ. ஈகை குணம் இருக்கு இல்லையா, மென்மையான குணம், மன்னிக்கணும். அந்த ஈகை குணத்தை வித்து போல நினச்சிக்கோ. வன்சொல் இருக்குல்ல, அது முளைச்சி வர்ற களைகள், பயிருக்கு பக்கத்தில் களைகள் முளைச்சி அது நல்ல அடர்த்தியாக நல்லா வளரும். நெல் விதை போடுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த நாற்று நட்டோன்னா நாற்றங்கால்லேருந்து பிடுங்கி அந்த நாற்று நட்டுட்டோன்னா அந்த நெல் பயிரை காட்டிலும் களைகள் தெம்பாக திடமாக இருக்கும், பசுமையாக இருக்கும். இது மென்மையான பசுமையாக இருக்கும். நெல்லுக்கு சோலைகள், புல்லோட சோலைகள் நல்ல பசுமை நிறமாக திடமாக இருக்கும். அதுக்கு அவ்வளவு நல்ல வளர்ச்சி இருக்கும். அந்த ஈரப்பதத்துக்கு வயலுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம். அந்த புல்லோட வேர்களுக்கு தண்ணி தாராளமாக கிடைக்கிறதுனால அது நல்லா தன்னை வளப்படுத்திக்கிட்டு வளரும். அதை என்ன செய்வாங்க விவசாயிகள்? 3 தடவை களை எடுப்பாங்க. முதல் களை, 2வது களை, 3வது களைன்னு களை எடுப்பாங்க ஒரு பருவத்தில்.
இவ்வளவு நாளில் நம்ம களை எடுக்கணும், களை எடுத்து அடுத்து இவ்வளவு நாள் கழித்து அடுத்த களை எடுக்கணும் அப்படின்னு எடுப்பாங்க. நான் அழகாக களை எடுத்திருக்கேன் எங்கள் வயலில். அதை கற்றுக்கணுன்ற ஆசைக்காக மற்றவங்களாம் எடுப்பாங்க. அவங்கள பார்த்து, ஏன்னா நம்ம நெல்லை பிடுங்கிடக்கூடாது. களையை எடுக்கிறது எப்படி, நெல் செடியை, அந்த வயலில் இருக்கிற நெல்லுடைய வித்து முளைச்சி வர்ற அந்த சோலையை பிடுங்கிடாமல் புல் எதுன்னு தெரிஞ்சு பிடுங்கணும். அது ஒரு நல்ல கலை தான். கட்டாயமாக விவசாயம் பார்க்குறாங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலை தான். அதுபோல் அந்த களைகள் எதுன்னு தெரிஞ்சு வேர் நெல்லினுடைய செடியை பாதிக்காமல் பிடுங்கி எடுக்கிறது அருமையான களை கட்டுறது. அதை பிடுங்கி 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 அந்தந்த வரப்புன்னு சொல்லுவாங்க. இந்த வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் இணைப்பாக ஒரு வரப்பு இருக்கும். அந்த வரப்பு மேலே போட்டுக்கிட்டே போவோம். போயிட்டு திரும்ப எல்லாத்தையும் ஒருத்தர் அள்ளி கொண்டு வந்து ஒரு இடமா போடுவாங்க. அது நல்லா ஈரம் காஞ்சிடும். அதுக்கப்புறம் மாடு அதை விரும்பி சாப்பிடும். அதை வேரில் இருக்கிற மண்ணெல்லாம் அலசிட்ட பிறகு நல்லா விரும்பி சாப்பிட்டுடும். அதுபோல் களை கட்டுறது ஒரு நல்ல விஷயம். இதை எதை நீ வாழ்க்கையில் களை கட்டணும் தெரியுமா குழந்தை? வன்சொல் அப்படின்ற களையை பிடுங்கிடு. அது வரும், வந்தால் கூட நீ பிடுங்கி எடுத்துரு. இன்சொல் விளை நிலமாக வச்சுக்கோ. ஈதல் தான் அதில் போட்ட வித்துன்னு நினச்சிக்கோ. வன்சொல் தான் களைன்னு நினச்சிட்டு பிடுங்கி எடுத்துடு. வாய்மை எருவட்டி. எப்போதும் நீ உண்மையை பேசணும். உண்மையை பேசி மகாத்மாவா ஆனார் மகாத்மா காந்தி. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்தவர் மகாத்மாவாக மாறினதுக்கு அவருடைய அந்த வாய்மை, உண்மை, சத்தியம், அதுக்கு இருந்த மவுசு. ஹரிச்சந்திரன் நாடகம் பார்த்தார். ஒரே ஒரு தடவை அந்த நாடகம் பார்த்தோடனே அவ்வளவு பசுமையாக நின்று போய் கடைசி காலம் வரை அவர் உண்மையை மட்டுமே பேசினார். இன்றைக்கி எல்லா பேச்சுக்களும் விளையாட்டாக எடுத்துக்கிறாங்க மக்கள். அந்த வாய்மை எருவட்டி, உண்மையை எரு போடு. உண்மை அந்த பயிர் தழைச்சி வளர்கிறதுக்கு உண்டான எரு போல் இருக்கும், பொய் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சு. விவசாயத்துக்கு பயிர் வாடாமல் வதங்காமல் தண்ணி நிறைய இருந்தால் பயிர் அழுகி போயிடும். மழை காலத்தில் எல்லாரும் காமிக்கிறாங்கல்ல, வெள்ளத்தில் பயிர் அழுகி போச்சு, இத்தனையா கண்ணாலும் வீணாக போச்சுன்னு. அளவுக்கு அதிகமாக இருந்தால் பயிர் அழுகி போயிடும். தண்ணி இல்லைன்னா வாடி வதங்கி காஞ்சி போயிடும். அப்போது அதுக்கு திட்டமான அந்த நிலத்துக்கு தேவையான அளவுக்கு பார்த்து பார்த்து தண்ணி வைக்கணும். காயவும் கூடாது, நிறையவும் இருக்கக்கூடாது. அதுபோல் அன்பு நீர் பாய்ச்சு. அன்பு அப்படின்ற தண்ணியை இந்த வயலுக்கு நீ பாய்ச்சு. இப்போ என்ன தெரியுமா உனக்கு பலன் கிடைக்கும்? இப்போது நெல் வயலில் நீ விதையை போட்டு, அந்த நெல் விதையை போட்டு நீ இவ்வளவும் வேலையெல்லாம் செய்து சொல்ல விளையிற வச்ச, எல்லாம் செய்த. அதாவது நெல்லை விதை போட்டு முளைக்க வச்சு நாற்றை பிடுங்கி வயலில் நட்டு களை எடுத்து தண்ணி பத்திரமா பாய்ச்சினேன். அப்போ உனக்கு என்ன வரும்? நெல் கதிர்கள் வரும். நீ ஒரு நெல்லில் முளைச்ச நாற்றை எடுத்து நட்டால் ஒரு 20-30 கதிர்கள் கூட அதில் வரும், நெற்கதிர்கள். அந்த நெற்கதிர்களோட மொத்த எண்ணிக்கை நெல் நிறைய இருக்கும். நல்ல வளமான நிலத்தில் வளமான வித்தாக இருந்தால் 1000 நெல்மணிக்கு மேலே கூட ஒரு நெல்லிலிருந்து கிடைக்கும். அதுபோல் ஒரு ஏக்கருக்கு 38-40 மூட்டை நெல் அறுத்திருக்கோம் நாங்கள். சம்பா நெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லா ஒப்படி காணும், விளைச்சல் நல்லா இருக்கும், உயரமாக இருக்கும் சம்பா நெல். அதில் இருக்கிற நெல்மணிகள் அவ்வளவு அருமையாக இருக்கும். அந்த அரிசி சாப்பிட்றதுக்கு அவ்வளவு வாசனையாகவும் தெம்பாகவும் இருக்கும். 6 மாதம் ஆகும். இப்போல்லாம் ரொம்ப மோசம், 100 நாளைக்குள்ளே அறுவடை முடித்து எடுத்துக்கிட்டே வந்துடலாம் வீட்டுக்கு. அப்போ 6 மாதம் ஆகும் நெல் அறுவடை பண்ணுறதுக்கு. சம்பா, சொர்ணவாரி அப்படின்னு 3 போகம் விளையும். இதுக்கும் ஊடால அந்த அறுவடை சமயத்தில் உளுந்தெல்லாம் விதைச்சி அதையெல்லாம் எடுப்பாங்க. அதுபோல்
இப்போ நீ என்ன பாய்ச்சணும் தெரியுமா? அன்பு நீர் பாய்ச்சு. இதில் உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நெல்லை போட்டால் நெல்லை விளைஞ்சுது, மாம்பழத்தை போட்டால் மாம்பழம் வருது, ஆப்பிள் போட்டால் ஆப்பிள் வருது. இப்போ நீ போடுறது அறக்கதிரின்தப்பா. எதெல்லாம் செய்தா? இன்சொல் விளை நிலமாய் ஈதலே வித்தாக. உனக்கு இன்சொல் பேசுகிற, ஈகை குணம் வந்து போச்சு, வன் சொல்ல உன்னை விட்டு நீக்கிட்ட, வாய்மை தான் எப்பவும் பேசுகிற, உண்மை தான் பேசுகிற, அன்புன்ற நீரை பாய்ச்சி இருக்க. இப்போ இந்த நிலத்திலேருந்து உனக்கு கிடைக்கிறது என்னன்னா அறம், அறக்கதிர் ஈனும். இப்போ இந்த விவசாயத்தை என்னைக்கு செய்யலாம்? நாளைக்கு செய்யலாம், நாளன்னைக்கு செய்யலாம், அடுத்த வருஷம் செய்யலாம். இந்த பைங்குன்றது விவசாயம். சிறுகாலைக்கு உனக்கு சின்ன வயசில் என்ன வழக்கங்கள் படியுதோ அது கடைசி வரைக்கும் வரும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில். அதனால் இந்த நல்ல வழக்கங்களை எல்லாம் சின்ன வயசுலேருந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த முனைப்பாடியார் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர்றார். இது இப்போ நிறைய தேவைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேவை. செய்தித்தாள்களை பிரித்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த பாட்டு ஞாபகம் வரலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகம் வரலாம். அப்படி ஒரு சிறந்த கருத்து. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கருத்துக்களை நாம் சொல்லித்தரணும். அவ்வளவு செய்தித்தாள்கள் ஆபாசமாக இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இன்சொல் கிடையாது, ஈகை குணம் கிடையாது, வன் சொல் அதிகமாக இருக்குது, வாய்மைன்றதே சுத்தமாக கிடையாது, தொட்டதுக்கெல்லாம் பொய் அப்படி இருக்குது. அன்புன்றதே அறவே காணும், தான் நினச்சது தான் பேச்சு, அப்படி செயல் அப்படி இருக்குது. இப்போ எங்கே இருந்தால் அறக்கதிர் வரும் சொல்லுங்கள்? முழுக்காடு மாதிரி இருக்குது பல விஷயங்களில். அதை எல்லா குழந்தைங்க தான் இந்த நாட்டோட வருங்கால சமுதாயமே குழந்தைங்க தான். அவங்களுக்கு இந்த மாதிரி பாடல்கள் சொல்லி கொடுத்ததுனால தான் அந்த காலத்தில் இவ்வளவு குற்றங்கள் மலிஞ்சு இல்லை, எங்கேயோ ஒன்று இருக்கும். இப்போது குற்றங்கள் மலிஞ்சு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாடல்கள் குழந்தைங்க மனசில் விதைக்கப்படலைன்றது ஒரு குறைபாடாக தான் நான் நினைக்கிறேன். அதனால் இதை நிறைய குழந்தைங்களுக்கே சொல்லணும். இந்த நல்ல விஷயங்களை இப்போது ஆறுமுக நாவலர் அப்படின்ற புலவர், போன பதிவில் சொல்லியிருந்தேன், வடலூர் வள்ளல் பெருமான் மேலே கேஸ் போட்டு கடைசியில் தானே எழுந்து நின்னார் அவர் வர்றப்போ. அவர் என்ன சொல்கிறார் ஒரு பாடலில் அப்படின்னா, அவருடைய நடையில் அவர் சொல்கிறாரு, மென் மதுர வாக்கால் விரும்பும் ஜகம் கடின வன்மொழியினால் இகழும் மண்ணுலகம் நன்மொழியை. அதாவது இந்த உலகம் நன்மொழியை தான் ஏற்றுக்கும். கண்ணுதலாய், அதாவது சொல்கிறாரு, ஓது குயில் ஏதங்கு உதவியது கர்த்தவன்தான் ஏது அபராதம் செய்தது என்று. அதாவது அந்த பாடலை முதல்லேன்னு சொல்கிறேன், நான் படித்தது அரையும் குறையுமா பண்ணிட்டேன். மென் மதுர வாக்கால் விரும்பும் ஜகம் கடின வன்மொழியினால் இகழும் மண்ணுலகம் நன்மொழியை ஓதுக்குயில் ஏதங்கு உதவியது கர்த்தவன்தான் ஏது அபராதம் செய்தது என்று. அதாவது ஒரு கழுதை கத்துதுன்னு வச்சுக்கோங்க, யாரும் ரசித்து கேட்க மாட்டாங்க. அது கத்துறது ரசனையாக இருக்காது அதோட ஒலி. ஆனால் ஒரு குயில் கூவுதுன்னா ரசித்து கேட்பாங்க. மகான்கள் தங்களோட பாடல்களில் குயிலையும் மயிலையும் அதிகமாக எடுத்து காட்டுவாங்க. இந்த குயில் கூவுற குரலையும் மயிலினுடைய தோகை விரித்த அந்த ஆடலையும் எல்லாரும் பாடி காமிப்பாங்க. முருகன் மயிலை தன்னோட வச்சுருக்கிறதுக்கும் அதுதான் ஒரு காரணம். அது மயிலுக்கு பிரணவ வடிவம். அந்த வடிவில் வேறு எந்த பறவையும் தோகை விரிக்க முடியாது. மயிலளவுக்கு எந்த பறவையும் விரிக்க முடியாது. மென்மதுர வாக்கால் விரும்பும் ஜகம், இந்த இனிமையான இன்சொல்ல, மென்மையான மதுரமான சொற்களை இந்த உலகம் விரும்பும். கடினமான வன்மொழியினால் இகழும் மண்ணுலகம்.
இந்த உலகத்தில் வன்மொழி பேசுகிறவங்கள இகழ்வாங்க. அது சொல்லிட்டு நன்மொழியை ஓதுகுயில் ஏதங்கு உதவியது கர்த்தவன்தான் ஏது அபராதம் செய்தது என்று அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுவார். அந்த அதே கருத்து இவருடைய நடையில் அவர் சொல்லி காட்டுறது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் இந்த நல்ல விஷயங்கள் நிறைய தெரியணும் அப்படின்றதுனால இந்த நீதி வெண்பாவில் ஆறுமுக நாவலர் அவர்கள் அப்படி சொல்லியிருப்பார். இந்த அன்புக்கு திருமூலர் சொல்கிறது உண்மையிலே அன்பே சிவம். அன்பு தான் கடவுள். கடவுள்னா அன்பு, அன்புனா கடவுள். இது ரெண்டும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். இதை வேறன்னு நினைக்கிறவங்கெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்கிறார். அன்பு தான் சிவம்னு தெரிஞ்சிட்டா அவங்க சும்மா வேற எதுவும் அலட்டிக்க மாட்டாங்க. அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அப்படின்னு சொல்லுவார். அன்புன்றது உள்ளே போயிட்டால் பேச்சுக்கு, கோபத்துக்கு, அதிர்வுக்கு வேலை அதிகம் கிடையாது. மௌனம் அதிகமாக இருக்கும். எப்போதும் மலர்ந்த முகத்தோட, சிரித்த முகத்தோட இன்சொல் தானே வரும். அன்பு தான் எல்லாத்துக்கும் ஆணிவேர். மனுஷ வாழ்க்கைக்கே ஆணிவேர் அதுதான். இப்போ எதையோ அன்புன்னு நினச்சிட்டு உண்மையான அன்பு கொஞ்சம் ஓரமாக எங்கேயோ ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. எதையோ அன்புன்னு கற்பனை பண்ணிக்கிறோம். அது மாதிரி இல்லாமல் உண்மை அன்புக்கு எல்லா மனசுலையும் இடம் இருக்கணும், ஈர மனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா மகன்களும் சொன்னதை நான் சொன்னேன். நானே சொல்லில்லை, இவங்கெல்லாம் சொன்னது. வள்ளுவர் பெருந்தகை சொன்னது, முனைப்பாடியார் சொன்னது, ஆறுமுக நாவலர் அவர்கள் சொன்னது. இந்த வள்ளுவர் பெருந்தகை அப்பப்பா ஒவ்வொரு இந்த நல்ல விஷயங்களுக்காக ஒரு அதிகாரத்தையே ஒதுக்குறார் பாருங்கள். 10 குறளும் 10 மணிகள் அன்பை பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்கிறார். இதையெல்லாம் குழந்தைங்க காதுக்கு போய் சேர்க்கறது பெரியவங்களோட பொறுப்பு. சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே. நாம் வாழ்க்கையில் நிறைய அனுபவித்து பெரியவங்க பெரிய 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 பாடங்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம் நம்ம வாழ்க்கையில். பல காரணங்களால், பல சந்தர்ப்பங்களில், பல நிகழ்வுகள் மூலமாக. குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு நெருப்பை தொட்டால் சுடும் அப்படின்னா நெருப்பை தொட்டால் சுடும்னு நம்ம கற்றுக் கொடுக்கலாம். நெருப்பில் கை வச்சு தெரிஞ்சுக்கிற குழந்தைங்களும் உண்டு. நானே தொட்டு நானே சுட்ட பிறகு என்னுடைய சுய அனுபவமாக நான் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஏற்கனவே நெருப்பு சுட்டு கை புண்ணாகி அதை பார்த்தவங்க ஐயோ பாவம் அவங்க நெருப்பில் சுட்டுக்கிட்டாங்க, நானும் அது மாதிரி சுட்டுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகளும் உண்டு. உலகம் பலவிதம், அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு விதம். யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கட்டும், கற்றுக்கட்டும். வேண்டாதவங்க அனுபவித்து தெரிஞ்சுக்கட்டும். வேண்டியவங்களுக்கு தரலாம் இல்லையா? வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.